ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு சீரகம் கடுகு உளுந்து போட்டுக்கிடலாம். போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இப்போ ஒரு 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கு. இந்த 4 வெங்காயத்தை இதை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். அடுத்து பச்சை மிளகா 3, சின்ன வெங்காயம் தேவையான அளவு எடுத்துகிட்டு சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டிக்கிற வேண்டியது தான். நல்லா கிண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். இதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரு கையளவு பூண்டு எடுத்து போட்டுக்கிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியது தான். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கை கருவேப்பிலை எடுத்து அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியது தான். கொஞ்சோண்டு வரமிளகா வேணும்னா ஆட் பண்ணிக்கிறலாம், ஆப்ஷனல் தான். பட் டேஸ்ட் நல்லா ஸ்மெல்லுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம். இது ஒரு 3 பேருக்கு சமைக்கிறதுனால இவ்வளோ குவான்டிட்டி நான் போடுறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வெங்காயம் போட்டுக்க வேண்டியது தான். அடுத்து தேவையான உப்பு போட்டு அதையும் நல்லா ஒரு கிண்டி விட்டுற வேண்டியது தான். இப்போது நல்லா ஓரளவு வதங்கி வந்திருக்கும், பார்த்தாலே தெரியும். இப்போ அடுத்து மசாலாத்தூள் போடணும். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உரப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல உரப்பு போட்டுக்க வேண்டியது தான். ஒரு கிண்டிட்டு தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக தான் இந்த தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கிண்டிட்டு மூடி போட்டுற வேண்டியது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா அது பார்த்தாலே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு ஒரு கிண்டிட்டு இப்போ கழுவி வச்சுருக்க கிழங்கா மீனை எடுத்து அதில் போட்டுக்க வேண்டியது தான். கிழங்கா மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ மீனை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே வேகமாக வெந்துடும். இந்த மாதிரி எங்கெங்கே வேணுமோ கேப் இருக்கிற இடத்துல அடுக்கி விட்டாச்சு. ஒரு லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு கிண்டிக்கிற வேண்டியது தான். கிண்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ மூடி போட்டு மூடிடலாம். மூடியாச்சு. இப்போ திறந்து பார்க்குறோம். இந்த பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு அழகாக மீன் வெந்துருச்சு. அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். லைட்டாக ஒரு கிண்டணும். கரெக்டாக கரண்டி மீனில் படாமல் ஸ்லோவாக கிண்டணும், இல்லை மீன் உடஞ்சிரும். கடைசியாக பெப்பர் பவுட்ரு உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ போடணுமோ அது டாப்பில் போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு வெட்டி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி இலையை எடுத்து அதை தூவினா அருமையான உங்களுக்கு கிழங்கான் ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிரும். சோறுக்கு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.